அனைவருக்கும் வணக்கம். ஜேடி ஷார்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்கு. இரு பெயர்கள் ஒட்டி இருக்கும். என்ன இரு பெயர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு பெயரும் பொது பெயரும். சிறப்பு பெயர்னா என்ன, பொது பெயர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லா விஷயங்களையும் பொதுவாக ஒரு வார்த்தையில குறிச்சோம் அப்படின்னா அது பொது பெயர். ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது சிறப்பு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், மரங்கள் அப்படின்னா எல்லா விதமான மரத்தையும் நம்ம குறிக்கிறோம் இல்லையா? ஆனா தென்னை மரம், மாமரம், பலாமரம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையை ஸ்பெசிஃபிக்கா குறிக்கிறோம் இல்லையா? இதுதான் பொது பெயர், சிறப்பு பெயர். பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் இருந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. எடுத்துக்காட்டு, தாமரை பூ. இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. பூ அப்படின்னா எல்லா வகையான பூக்களையும் நம்ம பூ அப்படின்னு தான் குறிப்போம். தாமரை பூ அப்படின்னு ஒரு வகையான பூவை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி குறிக்கிறோம் இல்லையா? அதனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு. பாம்புன்றது எல்லா வகையான பாம்புகளையும் நம்ம பொதுவாக குறிப்போம். சாரப்பாம்பு அப்படின்றது ஒரு வகையை நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அதனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. வெண்டைக்காய். காய் அப்படின்னா எல்லா வகையான காய்களையும் நம்ம குறிப்போம் இல்லையா? ஆனா அதுல வெண்டைக்காய் அப்படின்னு ஒரு வகையான காயை மட்டும் நம்ம குறிக்கிறதுக்கு இப்ப வெண்டை காய் அப்படின்ற பொது பெயரையும் சிறப்பு பெயரையும் பயன்படுத்துறோம். இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. மோர் குழம்பு. குழம்புனா எல்லா வகையான குழம்புகளையும் சொல்லலாம். அதுல மோர் குழம்பு இல்ல வத்த குழம்பு அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்றதுனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு நடுவுல வல்லினம் மிகும் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். நன்றி.